உங்க டைமிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க வந்து ஒரு 5:30க்கு எழும்பிடுங்க. எழும்பிட்டு ரேபிட்டோ, ஓலா, ஊபர் மூணையும் வீட்லயே ஆன் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருங்க. வீட்டை விட்டு வெளியே போயிடணும், உட்கார்ந்தே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வரும். மினிமம் ரூ. 70 ஆர்டர் மேல வந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருந்து தாராளமா போயிடுங்க. கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்க வேலை பாக்குறீங்களா, வேலை பார்த்துட்டு அப்படியே நியர்பை இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு லாங்க ஒரு 200 ஆர்டர் கூட ஸ்டார்டிங் போயிருங்க. ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மெதுவா இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருந்து நீங்க உங்க வீடு கரெக்டா டி நகர்ல இருக்கு. நீங்க டி நகர்ல இருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க போயிட்டீங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேன் ஆர்டர் வருதா, ராயப்பேட்டை ஆர்டர் வருதா, இப்ப தேனாம்பேட்டை ஆர்டர் வருதா, ஆழ்வார்பேட்டை ஆர்டர் வருதா, வெஸ்ட் மாம்பலம் ஆர்டர் வருதா, அப்படி நியர்பை உங்க ஏரியால எதாவது சுத்தி ஆர்டர் வருதோ அதை பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ₹100 எடுத்துன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஏரியாக்குள்ளே ₹30 ₹40 ஆர்டர் ரொம்பவே அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆர்டர் நீங்க எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 10 ஆர்டர், நான் 4 மணி நேரத்துல 10 ஆர்டர் பார்ப்பேன்டா. ஆனா பக்கத்துல 5 கிலோமீட்டர் சாண்டிங்க அப்புறம் தாராளமா நீங்க பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹400 ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஏன் பண்ணி நீங்க அப்புறம் வேலைக்கு போயிருங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு ஒரு தப்பு பண்றீங்க. நிறைய பேர் 6 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் செம்ம டிராபிக் சென்னையில இருக்கும். நிறைய பேருக்கு சென்னையில இருக்கும் தெரியும். என்ன ரீசன்னா வண்டியே நகர்த்த முடியாது. அந்த அளவுக்கு அண்ணா சாலையில இருந்து நந்தன சிக்னல்ல இருந்து எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம லாக்ல இருக்கும். இப்ப ஆர்டர் போடுறவங்களும் அவங்க வீட்டுக்கு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறவங்க தான் பெரும்பாலும் ஆர்டர் போடுவாங்க. தயவு செஞ்சு ஸ்மார்ட்டா சம்பாதிக்க நினைக்கிற யாருமே அந்த டைம்ல லாகின் பண்ண வேண்டாம். 8 மணி 7:30 8 மணிக்கு மேல நீங்க லாகின் பண்ணுங்க. 8 to 11:30 வரைக்கும், அதிகபட்சம் 12 மணி வரைக்கும் நீங்க ஓட்டுங்க. டி நகருக்குள்ளலாம் போயிட்டீங்க அப்படின்னா டி நகருக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வரும். டி நகர் டு டி நகர், டி நகர் டு வெஸ்ட் மாம்பலம், டி நகர் டு ராயப்பேட்டை அப்படின்ற மாதிரி டி நகருக்குள்ள சரௌண்டிங்லயே உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதுலயே ஒரு 10 ஆர்டர் பார்த்தா ₹300. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டைமே நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ₹700 மேல ஏர்னிங்ஸ் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா வேலைக்கு வர்றீங்க, குருட்டா மூக்குல போறது. நீங்க பைக் ₹100 பெட்ரோல போட்டுட்டு இங்க இருந்து ராயப்பேட்டை போறது, அங்க இருந்து ஆர்டர்னா அங்கிட்டு போறது, இங்கிட்டு, அது ஸ்மார்ட் கிடையாது. காலையில நீங்க வேலை பாக்குறீங்களா, டிராபிக் இல்லாத டைம் தான் நான் சொல்றது. காலை 5:30ல இருந்து 9 மணி வரைக்கும் சென்னையில இருக்கும். டிராபிக் சும்மாவே இருக்காது. இது ரொம்ப எம்டி ரோடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலதான் ஆபீஸ் போடுவாங்க நிறைய பேர். அந்த டிராபிக் அப்படியே உள்ள மாறும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 8 மணிக்கு மேல இருந்து 9 மணிலாம் வந்து சென்னை ஃபுல்லா ரோட எம்டி ஆயிரும். எம்டியான டைம் நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ரொம்ப இடத்துல வெயிட்டிங் டைம் கிடையாது. நீங்க சீக்கிரம் போய் கஸ்டமர் இறக்கி விடலாம் அப்படின்றப்ப உங்க ஏர்னிங்ஸும் இரட்டிப்பாகும். ஓகே, 2 பேருக்குமே நான் சொல்லிட்டேன். நீங்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்க எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் எல்லாமே நான் போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதிமேதாவி மாதிரியும் பேசியிருக்கலாம். தவறு இருந்தா என்னோட அனுபவங்கள் நிறைய பேர் இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சந்தேகங்களா இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். வீடியோல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.